So force on a current carrying conductor placed in a magnetic field. So இங்க என்ன ஃபைண்ட் பண்றோம் அப்படின்னா ஒரு கண்டக்டரை ஒரு மேக்னெட்டிக் ஃபீல்ட்ல பிளேஸ் பண்றோம். ஓகேவா? சோ அது வந்து இந்த மாதிரி ஒரு ஸ்ட்ரைட் கரண்ட் கேரிங் கண்டக்டர் நம்ம பிளேஸ் பண்றோம். அந்த மாதிரி பிளேஸ் பண்றப்ப அதுல ப்ரொடியூஸ் ஆகக்கூடிய ஃபோர்ஸ் என்ன அப்படின்றத ஃபைண்ட் பண்றோம். ஓகேவா? சோ இதுக்கு நம்ம என்ன யூஸ் பண்றோம் அப்படின்னா நம்ம செகண்ட் சாப்டர்ல யூஸ் பண்ண கரண்ட்டுக்கும் ட்ரிஃப்ட் வெலாசிட்டிக்கு இருக்கிற ரிலேஷன். சோ அந்த டெரிவேஷன் அந்த ஈக்குவேஷனை வச்சுதான் இந்த டெரிவேஷனை நம்ம ஸ்டார்ட் பண்றோம். ஏன் டயக்ராம் ரெண்டும் ஒரே மாதிரி இருக்கா? அந்த டயக்ராம் இந்த டயக்ராமும் என்ன டிஃபரன்ஸ் இருக்கு இல்ல? அதுக்கு என்ன டிஃபரன்ஸ்? கலர் கலரா இருக்கும். ஒரு ஸ்ட்ரைட் கரண்ட் கேரிங் கண்டக்டர். ஓகேவா? சோ அத ஒரு மேக்னெட்டிக் ஃபீல்ட்ல பிளேஸ் பண்றோம். ஓகேவா? அந்த ப்ளூ கலர்ல கிராஸ் மாதிரி இருக்கு அது மேக்னெட்டிக் ஃபீல்ட். சோ அப்ப அந்த மேக்னெட்டிக் ஃபீல்ட நம்ம பிளேஸ் பண்றப்ப எனக்கு அந்த கண்டக்டர்ஸ்ல இருக்கிற சார்ஜ் அது மூவ் ஆச்சு அப்படின்னா கண்டிப்பா எனக்கு அந்த இடத்துல ஒரு ஃபோர்ஸ் வந்து ப்ரொடியூஸ் ஆகும். அதுதான் மேக்னெட்டிக் லாரன்ஸ் ஃபோர்ஸ் நமக்கு தெரியும். சோ அந்த ஃபோர்ஸ் என்ன அப்படின்றத ஃபைண்ட் பண்றதுக்கான ஒரு டெரிவேஷன்ஸ் தான். சோ இது ரொம்ப ரொம்ப ஒரு தேர்ட் சாப்டர்ல ரிப்பீட்டடா கேட்கிற ஒரு டெரிவேஷன்ஸ்ல இதுவும் இதுக்கு அடுத்து வந்து ஃபோர்ஸ் ஆன் ஏ parallel current carrying conductor வரும். இந்த ரெண்டு क्वेश्चனும் வந்து தேர்ட் சாப்டரோட செகண்ட் ஹாஃப்ல ரிப்பீட்டடா கேக்குற क्वेश्चन. சரியா? இது எப்படி இருக்கும்னா கொஞ்சம் தியரி ஈக்குவேஷன்ஸ் அந்த மாதிரி வந்து கம்பைன் பண்ணி வர மாதிரி தான் ஃபுல் டெரிவேஷனாவே இல்லாம. சோ அது ஏன் நம்ம இந்த இடத்துல இது போடுறோம் அப்படின்றதுக்கு ஒரு சென்டென்ஸ் எழுதிட்டு சால்வ் பண்ற மாதிரி இருக்கும். ஓகேவா? சோ இப்ப இதுல இந்த மேக்னெட்டிக் ஃபீல்ட்ல இந்த கண்டக்டரை பிளேஸ் பண்ணிட்டேன். கண்டக்டர் அப்படின்னாவே என்னது? What is conductor? Flow of electrons. இங்க நம்ம சார்ஜஸ் சொல்றோம். சோ அப்ப அந்த கண்டக்டர் வரப்ப அந்த இடத்துல flow of electrons எனக்கு இருக்கும். இப்போ இதுல flow of electrons இந்த எலக்ட்ரான்ஸ் ஒரு certain velocityல மூவ் ஆகும். என்ன velocity அது? drift velocity. என்ன drift velocityனா எப்ப அது சடன் சேஞ்ச் ஆகும்? நம்ம எக்ஸ்டர்னலா ஒரு எலக்ட்ரிக் ஃபீல்ட் அப்ளை பண்றப்ப என்ன ஆகும்? இப்ப சப்போஸ் நான் இந்த பக்கம் பாசிட்டிவ் கொடுக்குறேன் அப்படின்னா போயிட்டு இருக்கிற எலக்ட்ரான்ஸ் எல்லாமே என்ன ஆகும்? சடனா இப்படி திரும்பும், ட்ரிஃப்ட் ஆகும். ஒரு சர்டைன் வெலாசிட்டில ட்ரிஃப்ட் ஆகும். சோ அந்த வெலாசிட்டி வந்து ட்ரிஃப்ட் வெலாசிட்டின்னு சொல்றோம். சோ இப்போ இங்க நம்ம டெரிவேஷன்ஸ் என்ன பண்றோம் அப்படின்னா அந்த ட்ரிஃப்ட் வெலாசிட்டியோட ஈக்குவேஷனை வச்சு அதுல இருந்து அந்த ஃபோர்ஸ் வந்து கண்டுபிடிக்கணும். ஃபர்ஸ்ட் நம்ம என்ன கண்டுபிடிக்கிறோம், எதுக்காக இந்த டெரிவேஷன் என்ன அப்படின்ட்டு கொஞ்சம் கிளியரா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் நான் சொன்னேன்னா உனக்கு புரியும். புரியுதா? என்ன கண்டுபிடிக்கிறோம்? இப்ப நம்ம என்ன கண்டுபிடிக்கிறோம்? வெலாசிட்டியை கண்டுபிடிக்கிறோம். என்ன ஃபோர்ஸ்? அதாவது ஒரு கண்டக்டரை ஒரு மேக்னெட்டிக் ஃபீல்ட்ல பிளேஸ் பண்ற. அப்படி பிளேஸ் பண்றப்ப அந்த இடத்துல எனக்கு ஒரு ஃபோர்ஸ் ப்ரொடியூஸ் ஆகுது. அந்த ஃபோர்ஸோட ஈக்குவேஷன் என்ன அப்படின்றத ஃபைண்ட் பண்றோம். சோ இதுக்கு நம்ம என்ன கண்டிஷனை யூஸ் பண்றோம்? drift velocityக்கும் கரண்ட்க்கும் இருக்கிற ரிலேஷனை வச்சு இத ஃபைண்ட் பண்றோம். சோ இது எப்படி நம்ம கண்டுபிடிக்கிறோம் அப்படின்னா இப்போ எனக்கு இந்த கண்டக்டர் அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா எனக்கு n நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் இருக்கு. கரெக்டா? நான் ஃபர்ஸ்ட் என்ன பண்றேன் அப்படின்னா ஒரு ஸ்மால் எலிமெண்ட்டை கன்சிடர் பண்ணிக்கிறேன். ஓகேவா? இப்போ எனக்கு இங்க இருக்கு அப்படின்னா எனக்கு இத வந்து நான் ஒரு ஸ்மால் எலிமெண்ட்டா கன்சிடர் பண்ணி அந்த எலிமெண்ட்ல முதல்ல என்ன ஃபோர்ஸ்னு கண்டுபிடிச்சிட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணலாங்க? ஒரு ஸ்மால் எலிமெண்ட்ல நான் ஃபோர்ஸ் கண்டுபிடிச்சிட்டு அதுக்கப்புறம் அது என்ன பண்ணோம்? இன்டகிரேட் பண்ணோம். ஞாபகம் இருக்க பயஸ் அவர் என்னடா ஒரு ஸ்மால் எலிமெண்ட்டை கன்சிடர் பண்ணிட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணுவோம்? அதை இன்டகிரேட் பண்ணா எனக்கு ஃபுல் கண்டக்டரோட மேக்னெட்டிக் ஃபீல்ட் தெரியும். இங்க வந்து என்னன்னா ஒரு ஸ்மால் எலிமெண்ட்ல ஃபோர்ஸ் கண்டுபிடிச்சிட்டு அந்த ஃபோர்ஸ் இன்டகிரேட் பண்ணா எனக்கு அந்த ஹோல் கண்டக்டரோட ஃபோர்ஸ் வந்து தெரிஞ்சிருக்கு. அந்த கான்செப்ட்ல கண்டுபிடிக்கும். புரியுதா? அண்டர்ஸ்டாண்ட் ஆகுதா? சோ ஃபர்ஸ்ட் இதோட தியரி எக்ஸ்பிளனேஷன்ஸ் என்னன்னு பாரு. ஃபர்ஸ்ட் என்ன சொல்லிருக்கோம்? consider a small segment of conductor of length element dl. சோ நம்ம கன்சிடர் பண்ற அந்த எலிமெண்டோட லெங்த் வந்து dl அப்படின்னு எடுத்துக்கிறோம். நெக்ஸ்ட் அதோட கிராஸ் செக்ஷனல் ஏரியா a, அதுல ப்ரொடியூஸ் ஆகக்கூடிய கரண்ட் வந்து i. நெக்ஸ்ட் அதுல வரக்கூடிய வெலாசிட்டி வந்து drift velocity. ஓகேவா? சோ இப்போ என்ன ரிலேஷன்ஸ் அப்படின்னா கரண்ட்க்கும் drift velocityக்கும் என்ன ரிலேஷன்ஸ் அப்படின்றத ஃபைண்ட் பண்றோம். சோ அப்ப i is equal to
I is equal to NEABT. ஓகேவா? so this is the relation between current and drift velocity. so இப்போ next ரெண்டு பக்கமும் dl ஆல மல்டிப்ளை பண்றோம். ஏன்? இப்போ நம்ம இங்க கன்சிடர் பண்ற ஸ்மால் எலிமெண்ட் வந்து என்ன? dl. சோ அந்த ஃபார்ம்க்கு அந்த ஈக்குவேஷன் நம்ம கொண்டு வரணும்ன்றதுக்காக இந்த ரெண்டு சைடும் dl ஆல மல்டிப்ளை பண்ணிக்கிறோம். சோ இதே நம்ம வெக்டர் ஃபார்ம்ல எழுதுறப்ப dl வெக்டர் is equal to NEABD dl வெக்டர். இத ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷனா வச்சுக்கிறேன். ஏன் அப்படின்னா இந்த ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் வந்து எங்க வரும்? லாஸ்டா வரப்ப நமக்கு இந்த ஃபார்ம்ல வரும். அப்ப நம்ம என்ன பண்ணலாம்? அதுக்கு பதிலா idl அந்த இடத்துல சப்ஸ்டிட்யூட் பண்ணிடலாம். அதுக்காக தான். ஓகேவா? இப்போ next, if the conductor is placed in a magnetic field, என்ன ஆகுது? if conductor is placed in a magnetic field, force வந்து ப்ரொடியூஸ் ஆகுது. இப்போ நம்ம இங்க கன்சிடர் பண்றது என்ன? ஒரு ஸ்மால் எலிமெண்ட் எடுத்துக்கணும். சோ அப்ப ஃபர்ஸ்ட் அதுக்கு ஆவரேஜ் ஃபோர்ஸ் வந்து ஃபைண்ட் பண்றோம். ஆக்சுவலா ஃபார்முலா வந்து என்னன்னா F is equal to QV cross B. இதான அந்த மேக்னெட்டிக் ஃபோர்ஸோட ஃபார்முலா. இப்போ நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா அந்த ஸ்மால் எலிமெண்ட் கன்சிடர் பண்றதுனால ஸ்மால் f அப்படின்னு போட்டுக்கிறோம். இந்த f க்கு பதிலா ஸ்மால் f அப்படின்னு போட்டுக்கிறோம். இந்த இடத்துல இந்த சார்ஜுக்கு பதிலா என்னன்னு போடுறோம்? சார்ஜுக்கு பதிலா என்ன இருக்கு? எலக்ட்ரான்ஸ். அப்ப எலக்ட்ரான்ஸ் அப்படினா என்ன வரும்? மைனஸ். நெக்ஸ்ட் வெலாசிட்டி, என்ன வெலாசிட்டி இருக்கு? அதனால அந்த v க்கு பதிலா இந்த இடத்துல drift velocity into v. ஓகேவா? இதே மாதிரி ஸ்மால் n னா என்ன, கேபிட்டல் n னா என்ன? இதே டேர்ம் நான் உங்களுக்கு செகண்ட் சாப்டர் சொல்லிருக்கேன். what is small n, what is capital N? small n அப்படின்றது என்னன்னா அந்த கண்டக்டர்ல ப்ரொடியூஸ் ஆகக்கூடிய நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்ஸோட கவுண்ட் ஸ்மால் n. கேபிட்டல் N அப்படின்றது ஒரு பர்టిక్యులர் எலிமெண்ட் நீ கன்சிடர் பண்ற, ஒரு ஸ்மால் எலிமெண்ட் கன்சிடர் பண்ற அப்படின்னா அதுல ப்ரொடியூஸ் ஆகக்கூடிய நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்ஸோட இண்டிகேஷன் அப்படின்னு அர்த்தம். ஓகேவா? சோ அப்ப இது இந்த ஃபார்முலா ஞாபகம் இருக்கா? இது என்ன? small n is equal to capital N by V. நான் சொன்னேன்ல இந்த ஃபார்முலா இதே மாதிரி ரிப்பீட்டடா வந்துட்டே இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அங்க என்னன்னு போட்டோம்? இந்த v க்கு பதிலா என்னன்னு போட்டோம்? இது மாதிரி டெரிவேஷன் போட்டோம். L போட்டோமா? so அப்ப small n is equal to capital N by V அப்படின்னா number of electrons per unit value அப்படின்னு அர்த்தம். that is small n. ஓகேவா? இப்போ எனக்கு capital N is equal to இது இதோட மல்டிப்ளை ஆச்சுனா small n into V. V அப்படின்றது என்ன? that is volume. volume ஓட ஃபார்முலா வந்து என்ன? area into length. அப்ப இந்த இடத்துல நம்ம லென்த் என்ன கன்சிடர் பண்ணிருக்கோம்? dl. அப்ப v க்கு பதிலா a into dl. ஓகேவா? next, force of acting on the small length element. அப்ப எனக்கு dl ன்னு வரப்ப force என்ன நம்ம டினோட் பண்ணுவோம்? dl நீ small element எடுக்கற, அப்ப அந்த element ப்ரொடியூஸ் ஆகக்கூடிய force என்னன்னு சொல்றோம்? df. அப்ப df is equal to, இப்போ இந்த கேபிட்டல் n ன்றது என்ன? number of electrons in the small element. இது f ன்றது நம்ம என்ன எலிமெண்ட் கன்சிடர் பண்ணோமோ அந்த எலிமெண்ட் ப்ரொடியூஸ் ஆகக்கூடிய ஆவரேஜ் ஃபோர்ஸ். அப்ப இத ரெண்டுத்தையும் நீ மல்டிப்ளை பண்ணனா எனக்கு இந்த df வந்து நமக்கு தெரிஞ்சிரும். ஓகேவா? இப்போ கேபிட்டல் N நம்ம என்ன எழுதிருக்கோம்? கேபிட்டல் N க்கு பதிலா NaDl. இந்த இடத்துல ஸ்மால் f நம்ம முன்னாடி என்ன எழுதணும்? minus E Vd cross B. புரியுதா இது வரைக்கும்? நெக்ஸ்ட் அடுத்த ஸ்டெப் என்ன பண்றோம்? இதே ஈக்குவேஷனை கொஞ்சம் வந்து இன்டர்சேஞ்ச் பண்ணி எழுது. எப்படின்னா NEADL இது வரைக்கும் எழுதிக்கிறேன். இந்த BD யும் கூட சேர்த்துக்கிறேன் into cross B. நம்ம ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் என்ன? ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் வந்து என்ன? IDL is equal to NEADL BD. சோ அப்ப என்ன பண்றேன்? that is DF is equal to அதுக்கு பதிலா IDL வெக்டர் அப்படி போட்டு. ஓகேவா? நெக்ஸ்ட் இங்க இருக்கிற கிராஸ் B ய அப்படியே போட்டுக்கிறேன். இப்போ நெக்ஸ்ட் இப்போ எனக்கு டோட்டல் ஃபோர்ஸ் வேணும். என்ன பண்ணலாம்? எனக்கு நெட் ஃபோர்ஸ் வேணும்னா என்ன பண்ணலாம்? நெட் ஃபோர்ஸ் வேணும்னா என்ன பண்ணலாம்? இத எங்க ரெண்டு பக்கமும் இன்டகிரேட் பண்ணனும். அப்ப ரெண்டு பக்கமும் இன்டகிரேட் பண்றப்ப இன்டகிரேஷன் டிஃபரன்ஷியேஷன் கேன்சல் ஆயிடுமா? இந்த இன்டகிரேஷன் டிஃபரன்ஷியேஷன் கேன்சல் ஆயிடும். அப்ப ரிமைனிங் என்ன இருக்கு? F vector is equal to I L cross B. இது வெக்டர்ல ஸ்கேலர்ல மேக்னிட்யூட்ல எழுதுறப்ப LB cross ப்ராடக்ட் என்ன வரும்? sin theta. அப்ப F is equal to I L B sin theta. ஓகேவா? இப்போ இதே வந்து அந்த கண்டக்டரும் நெக்ஸ்ட் வந்து என்ன? அந்த மேக்னெட்டிக் ஃபீல்டும் வந்து எனக்கு சேம் டைரக்ஷன்ஸ்ல இருந்துச்சுன்னா தீட்டாவோட வேல்யூ 0. அப்ப எனக்கு சேம் டைரக்ஷனா எனக்கு sin 0 வந்து என்ன? 0. that is force is equal to 0. பெர்பெண்டிகுலரா இருந்தா மட்டும் தான் நமக்கு என்ன ப்ரொடியூஸ் ஆகும்னு சொன்னேன்?
பர்பெண்டிகுலரா இருந்தா பாசிட்டிவ் அடிஷன். அப்ப எனக்கு பர்பெண்டிகுலர் இருந்துச்சுன்னா θ வேல்யூ வந்து 90 டிகிரி. அப்ப F is equal to PIL. ஓகேவா? கிளியர் அண்டர்ஸ்டாண்ட் ஆகுதா? இது கொஞ்சம் வந்து நம்ம ரிமைண்ட் மத்த இது டெரிவேஷன்ஸ் மாதிரி அப்படியே ஸ்டெப் பை ஸ்டெப் போட்டு வர மாதிரி இருக்காது. சோ இது ஒவ்வொன்றா கொஞ்சம் இன்க்ளூட் பண்ணி போடுற மாதிரி தான். ஓகேவா?